பொதுவா ரோஜா செடிகள நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதே பாட்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டுருப்போம். அந்த ஒரு தப்பு மட்டும் எப்பவும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா ஒரு 7 இன்ச் பாட்டுக்கு மேல நர்சரியில ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு 10 இன்ச் பாட்டுக்கு மேல வச்சு ஃபாலோ பண்ணணும். போதுமான சைஸ்ன்னு கேட்க போனா 12 இன்ச் பாட்ல வச்சு க்ரோ பண்ணணுங்க. அப்பதான் அந்த வேர்கள் நல்லா சூப்பரா ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாம அதிகமான மண்ணு வந்து சைட்ல இருக்கும். செடிகள் நல்லா பூத்து குலுங்கும். இது தெரியாம நெறைய பேரு நர்சரிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு அதே பாட்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு டிப்ஸ மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய டிஏபி ஃபெர்டிலைசர குடுத்தீங்க அப்படின்னா, செடிகள் நல்லா சூப்பரா இருக்கும். பாட்டோட சைஸ பாருங்க, சின்னதா இருக்கு. நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதிலேயே வச்சு மெயின்டெயின் பண்ணது தான். இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ பார்க்குற நண்பர்கள், நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு செம்மண் கலவை ரெடி பண்ணி, கொஞ்சம் மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்த மிக்ஸ் பண்ணி, மண் கலவைய ரெடி பண்ணிடுங்க. 12 இன்ச் பாட்ல இந்த பாட்ல இருக்கக்கூடிய மண்ணோட எடுத்து வச்சு அதில கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மண்ணு கொட்டி, செடிகள வந்து வளர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் வேற ஏதாவது டிப்ஸ் வேணும் ரோஜா செடிகளுக்கு